காலம் கைகூடும் இந்நேரமே சுகராகம் தினந்தோறும் நாம் பாடவே சுகராகம் தினந்தோறும் நாம் பாடவே வானம் மைதானம் நெல்றாகுமே கதிரோடு மதியங்கள் பந்தாகுமே கதிரோடு மதியங்கள் பந்தாகுமே நேற்று நாங்க நாத்தங்காலிலே இப்ப அன்னை வயலிலே காத்து நம்ம பக்கம் வீசுதே இனி பொண்ணு விளையுதே இது இளம் தலைமுறை இது உங்க பரம்பரை மனசுல குறையில இனி நல்ல அறுவடை வாரம் பாடி நாங்க எல்லாரும் நேற்று நாங்க நாத்தங்காலிலே இப்ப அன்னை வயலிலே காத்து நம்ம பக்கம் வீசுதே இனி பொண்ணு விளையுதே அடடா அடடா அடடடா கூறும் பாடமே நாளும் எங்க வேதமே வாழ்வில் சிந்து வாழுமே ஆத்துக்கும் கோடு போடுறா வீணா வேலி போடுறா மனுஷன் கேடு தேடுறா வானத்தில் கூடு கட்டுவா நாங்க வயக்காட்டும் ஏறு புட்டுவோம் சொக்கத்தை நாங்க ஆக்குவோம் உங்க சோகத்தை நாங்க மாக்குவோம் நேசம் பிறந்தா பாசம் சொரந்தா சாமி கூட நம்மளுக்கு சகலவாடி தாங்க நேத்து நாங்க நாத்தங்காலிலே இப்ப அன்னை வயலிலே காத்து நம்ம பக்கம் வீசுதே இனி பொண்ணு விளையுதே அடிட்ட அடிட்ட அடிட்டா பார்த்தவுடனே எங்களுக்கு சிக்கு வருது இதுல தப்பு இல்லையே பெருசெல்லாம் வந்த பாததா நாங்க வார பாதையே அதிசயம் ஒன்றும் இல்லையே கிராமத்தில் பிறந்தாலுமே நாங்களோ ஹீரோவா ஆவோமுங்க எக்கிட்டப்பா சொன்னாலுமே நாங்க எல்லாம் மீற மாட்டோமுங்க ஆடு கொண்டாடு பாடு பண்பாடு விளையாடு கரவோடு உறவோட கூடு நேற்று நாங்க நாத்தங்காலிலே இப்ப அன்னை வயலிலே காத்து நம்ம பக்கம் வீசுதே இனி பொண்ணு விளையுதே
உங்க பரம்பரை மனசுல குறையில்ல இனி நல்ல அறுவடை வாரம் வாடி நாங்க எல்லாரும் சித்தப்பா தாத்தா முடிச்சிட்டாரு. அப்ப கண்ணு முடிச்சிட்டாரு அண்ணா, அப்ப கண்ணு முடிச்சிட்டாரு. ஓடியாங்க ஓடியாங்க. என்னது அப்ப கண்ணு முடிச்சிட்டானா? இன்னும் சாகலையா அவன்? சொல்றா. அப்பா கண்ணு முடிச்சிட்டியா? ஏப்பா 6 வருஷமா தொல்லை பண்ற? வேண்டாம், மூட்டை பூச்சி மருந்து வாங்கி கொடுக்கட்டுமா? சொத்தா சொல்லு சொல்லு சொல்லு. சின்னவன ஏய்யா வர சொல்ல. பெத்த புள்ள நான் இருக்கேன், பங்காளி பையனை குடி வர சொல்றியா? ஒண்ணே அண்ணே, அப்பாவும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. நம்மளுக்கு வேண்டிய சொத்துண்ணே. சரிடா. தாத்தா தாத்தா என்கிட்ட சொல்லுங்க தாத்தா. மாமா மாமா என்கிட்ட சொல்லுங்க மாமா, என்கிட்ட சொல்லுங்க மாமா. நீ எல்லாம் ஒரு மாமா, உனக்கெல்லாம் ஒரு வவுறு. ஏய், விடாதீங்கண்ணே, போட்டா. ஏய், சித்தப்பா, என்ன பிடிச்சிருவேன்? சித்தப்பா, எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், எங்க அப்பா ஏதோ சொத்து சொத்துங்க, அதுல ஓடுறதுன்னு சொல்லுவானா? ஆமா. கேளு. என்ன சொத்து? கேளு, விடு, கேளு. விடு. என்ன தாத்தா தூக்கிட்டு வர சொல்ற அளவுக்கு என்ன அவசரம்? ஆ? சித்தப்பா ஆ. நீ தாத்தா போய் சொல்றாரு போ. ஆ? என்னைய போய் சொல்றானா? டேய், எங்க அப்பா ஏதோ சொத்து விஷயமா உன்கிட்ட சொல்ல போறான், அதை கரெக்டா வந்து என்கிட்ட சொல்லணும். ஜாக்கிரதை. அப்பா, நானும் போகணுமாப்பா? ஏய் விடுப்பா போ. ஏய் நீ போடா. என்ன தாத்தா? சொல்ல மாட்டா தாத்தா. சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டா தாத்தா. ஏய்! ஏண்டா, பெத்த புள்ள நான் இருக்கேன், ஏதோ ஒரு பங்காளி பையன் சொல்லிட்டு இருக்கியா? உண்டை. ஆ? செத்துட்டா. டேய், எங்க அப்பா என்னடா சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது. எது சொல்ல முடியாதா? ஏய், இந்த அரவலை பத்தி தெரியுமா? எங்க பரம்பரை அரவா. ஒரே வெட்டு 3 துண்டு அளந்துருவேன். அண்ணே, அது எப்படி ஒரே வெட்டுல 3 துண்டு ஆப்பீங்க? மடிச்சு வச்சு வெட்டு வேண்டா. அடியே விழிச்சண்ணா. ஏப்பா ஐயனார, செத்த மனத்தை உள்ள வச்சுட்டு இப்படி நான் அடிக்கிறீங்க? அக்கம் பக்கம் நாங்களா குடியிருக்க வேண்டாமா? ரத்த அப்பன்னு கூட பார்க்காம அனாத மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்கியாப்பா. அந்த மாட்டுக்கார பையட்ட எங்க அப்பா சொத்து விஷயமா சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு சேர வேண்டிய சொத்து அதை சொல்ல சொல்லு, அப்புறம் முடக்க எடுக்கலாம். போங்கய்யா. மிலிட்டரிக்கார வீடுன்னு ஊர்ல உங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போன பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கிறியடா. ஒத்தையா ஒருத்தி நின்னு 2 பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கிட்டாலேன்னு ஏற்கனவே ஊருக்குள்ள ஜாதி ஜனம் எல்லாம் பொறாமப்பட்டு போய் கிடக்குது. இப்ப போய் சொக்கு பாடமா இவனுக்கு ஒரு சொக்கு பாடம். சொத்து விஷயத்த சொன்னாதான் பணத்தை எடுப்பேன்னு சொன்னாங்களாம். கடைசியில போலீஸ் வந்து பணத்தை எடுக்க வேண்டி வந்திருக்கு. இவனுக்கு எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம்? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவளு செத்து போன கிழவன் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டு உன் மவனை கூப்பிட்டு சொக்கு பாடத்தை பத்தி சொல்லி இருக்கிறான்னா இவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். அப்பேற்பட்டவனை இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு தாத்தா தான் பல்லு விளக்கலையா? உங்களாலதான் இவன் கெட்டு போறதே. இப்படியே போனா உங்களை போலவே இவனும் சன்னியாசியா அலைய வேண்டியதுதான். இதுல வேற இவர் வக்காலத்துக்கு வந்துடுறாரு. வக்காலத்து. சின்னவனே, நான் உனக்கு வக்காலத்தை வாங்க வந்தா இந்த வீட்டில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதை எனக்கு போயிடும் போல் இருக்கு. அதனால நான் மொல்லமா அப்படி காய்ந்துக்கிறேன். நீ போன எங்க அம்மா என்ன வாட்டி வறுத்து எடுத்துருவாங்க தாத்தா. நீ சொல்றது சரிப்பா. நான் இங்க இருந்தா உன்னை வாட்டுறதோட விட்டுட்டு என்ன வறுத்தெடுக்க அங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்க. சத்தம்? ஒண்ணு இல்லம்மா,
பெரிய புத்தி சின்ன புத்தி ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. பெருமைக்கு 2 பிள்ளைகளை பெற்றேன். வீட்டோட இருக்கிறதும் அடங்குறது இல்ல, ஊரை விட்டு போனதும் மதிக்கிறது இல்ல. இந்த முறை அவனுக்கு லெட்டர் போட்டு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். என்ன வேட்டியை கட்டிட்டு ஜாகிங் போற மாதிரி இருக்கு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. எல்லாம் ஒரு வசதிக்கு தான். 1 மினிட். நீ வாமா தங்கச்சி. டேய் மச்சான்டா. டேய் என்னடா முறைக்கிற? இத்தனை பேருக்கும் ஒரே மச்சான்டா.
இதுதான்டா மிலிட்டரி அடி. வணக்கம் தலைவா. டேய் சத்தியம், இப்படியே தலை குனிஞ்சிட்டு இருந்தா எப்பரா? எங்க அப்பா மிலிட்டரில இருந்து சாகும்போது தன் வாரிசு ஒருத்தனை மிலிட்டரில சேர்த்தணும்னாராம். எனக்கு படிப்புல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அப்பா ஆசைப்படி இப்ப நான் மிலிட்டரில சேரலையா? எங்க அம்மா சொல்லி நான் எதை கேட்கல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. இதோட எத்தனை லெட்டர் தெரியுமா? இப்படி லெட்டர் போட்டு என் மனசை ஏன் நோக்கடிக்கணும்? டேய் புரியாத மாதிரி பேசாதடா. தன் பையனை கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எந்த தாய்க்கு தான் ஆசை இருக்காது? லெட்டர் போடுறதுக்காக இப்படி நொந்துக்கிறிய? ஏண்டா அதுக்காக எனக்கு சொந்த விருப்பம் இருப்பே கிடையாதா? ஆமா, இப்ப நீ என்னதான் செய்ய போற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு லெட்டர் போட போறேன். யார வேணாலும் பொண்ணு பாக்கட்டும். கல்யாணத்துக்கு முதல் நாள் போய் இறங்குவேன். தாலியை கட்டின உடனே புறப்படுவேன். எங்க அம்மாவுக்கு தேவை ஒரு மருமக தானே. ஏண்டா டேய் உன்னதாண்டா தாத்தாட்ட போய் சொல்லிட்டு வர சொன்ன, போய் சொன்னியா இல்லையா? சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன்ல. சாதகம் பார்க்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. காலங்கத்துல சும்மா தோணு. ஏய், என்னடா என் மவளை விரட்டிட்டு இருக்கிற? அவரே வந்துட்டாரு, நீயே கேட்டுக்கமா. ஏன் மவளை பாத்திரம் பண்டாலாம் நீயே விளக்கிட்டு இருக்கிறியே, இதுக்குதான் வீட்டுக்கு ஒரு மருமவ வேணுங்கிறது. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். நம்ம சத்தியம் கல்யாணத்துக்கு சமைச்சு லெட்டர் போட்டிருக்கான். அடி சக்கேனா வலையில விழுந்துட்டானா? அப்புறம் என்ன, பொண்ண பாத்திர வேண்டியதா? ஏதோ ஏப்ப சாப்பியே ஒரு பொண்ணை பாத்துறாதீங்கப்பா. சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்ல, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும். பொட்ட பிள்ளைங்க இல்லாத வீடு இது. எனக்கு ஒரு மருமகளா மட்டும் இல்லாம மகள மாதிரி இருக்கணும்.
தாத்தா பொண்ண பாத்துட்டேன். எங்கடா? அதோ பாரு தாத்தா. ஒண்ணும் தெரியலையே. வா தாத்தா காட்டுறேன். டேய், 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 நில்லுடா. குட்டி, குட்டி, குட்டி. ஏமா நில்லுடா. செல்வி, வீட்டு வேலையை பாப்போம் இல்லாம இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் கண்ணுக்குட்டியா வரட்டிக்கிட்டே தெரியுறியே. பேராண்டி, மொசலு வேட்டி காடு இழுத்துக்கு போற மாதிரி காடு மேடெல்லாம் இப்படி அலக்கழிக்கிறியாடா. ஊரு வேற புதுசா இருக்கு. பம்புல கும்பல மாட்டி வைக்காதரா. சும்மா இரு. இங்கதான் தாத்தா போச்சு. தாத்தா தாத்தா அங்க பாரு, பொண்ணோட அப்பா குளிக்கிற மாதிரி இருக்கு. சரியா பாடுறா. அப்பாவா அம்மாவான்னு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் திரும்பிக்கிறேன். ஐயோ அப்பா தான் தாத்தா. நல்லா பாத்தியா? ஆ, அப்ப சரி. தாத்தா போ போ போய் பார்த்து பொண்ணு கேளு தாத்தா. முந்தி பிந்தி தெரியாத இடத்துல எப்படா போய் கேக்குறது? சும்மா சமாளி தாத்தா. அப்படியா? வா தாத்தா வா. வா தாத்தாண்ணா. ம். ஆ. யாருங்க அது? கண்ணங்கூட்டக்காரங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டு அவ்வளவுதான். கண்ணு மேவி போயிடுது. ஆள் அடையாளமே தெரியறது இல்ல. அங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊரம் கொடுத்துக்காரங்களுக்கு பொண்ணை கொடுத்தா போதும், பிரச்சனையே ஓஞ்சு போடுதுன்னு நினைச்சு நல்லது கெட்டது கூட வாரது நிறுத்திடுறீங்களே. இந்த மீசக்காரன் நம்மளை விட பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு. அவர் யாருன்னு தெரியாம நீ மடக்குற, நீ யாருன்னு தெரியாம அவர் மடக்குறாரு. தாத்தா பார்த்து உஷாரு. விட்டுடுவேனா? இப்ப பாரு, கைராசிக்கார தாத்தான்னா நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அது ஒண்ணு இல்லங்க, நீங்க திடுதுப்புன்னு வயக்காடு பக்கத்துல இருந்து வந்து நின்னீங்களா, நெகா தப்பி போச்சு. ஆ, ஆமா, வெள்ளாமையெல்லாம் எப்படி? அறுவடை முடிஞ்சிருக்கு, சேத்தொளவு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க ஏதாவது சோழியா வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. உங்ககிட்ட நெல்லு நாத்து நல்ல இளசா இருக்கிறதாக சந்தையில நம்ம அருமைக்காரர் சொன்னாரு. கவனிச்சீங்களா? ஏங்கிட்டியா? நெல்லு நாத்தா? ஆமா. பொண்ணு பொண்ணு தாத்தா. எருமக்கார பையன். நம்ம அருமைக்காரரா? என்கிட்ட நெல்லு நாத்து இல்லன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமே. அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது சரி, கல்யாண வயசுல உங்க வீட்ல ஒரு நல்ல பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்களே, அத கேட்கத்தான் வந்தோம். ஓ, இதத்தான் அருமைக்காரர் சொன்னாருன்னு சொன்னீங்களா? பொண்ணு சின்ன பொண்ணுங்க, 2 வருஷம் போட்டும் பார்க்கலாம். ஆனா போக்கத்தவனே, கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே பெரிய பொண்ணுங்க தான். நல்ல இடம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கான். பையன் செக்கச்சவேல்னு இருப்பான். மிலிட்டரியில வேலை. மிலிட்டரிக்கார மாப்பிளையா? முந்தி மாதிரி எல்லாம் இப்ப எங்கப்பா? துப்பாக்கிக்கு துருப்பிடிச்சிட கூடாதுன்னு அவன் எண்ணெய போட்டு தொடச்சிட்டு இருக்கிறான். கண்டுபிடிச்ச குண்டையெல்லாம் நடுக்கடல்ல கொண்டு போய் கொட்டிட்டு நாட்டுக்கு நாடு கைய கூக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல போய் நீ மிலிட்டரி கில்ட்டுன்னு பயந்துட்டு இருக்கிறிய. ஆளப்பாரு, நீயும் மீசையும். கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் உள்ளூர் மாப்பிள்ளை இருந்தா சௌரியமா இருக்கும். இந்த தாத்தா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உன் பொண்ணு எனக்கு பேத்தி மாதிரி. கொடுப்பியா ஜாதகத்தை? உங்களை பொண்ணு பார்க்க சொன்னதுக்கு 1000 கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியே எடுத்துக்கலாம். இந்தாங்கப்பா குடிங்க. அதான் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டோம்ல, சும்மா இருமா. ஏன்பா பொண்ணு எப்படி இருக்கா? பார்க்க லட்சணமா இருக்காளா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமாவா? நீங்க தானப்பா பொண்ணை பார்க்க போனீங்க. நான் எங்க பொண்ணை பார்த்தேன்? உன் கனிஷ்ட புத்திரன் எங்க பார்க்க விட்டான்? நல்லா இருக்கு கதை. பொண்ணை பார்க்காமயா ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தீங்க? அதை ஏன் கேக்குற? இதோ பொண்ணு இதோ பொண்ணுன்னு ஏரி கரையில இருந்து இழுத்துட்டு போனான். கடைசியில பாதி அம்மனமா இருக்கிற ஒரு ஆம்பளைய காட்டுறான். ஆள் அடையாளம் தெரியலன்னாலும் கூட நான் வாய் சாமர்த்தியத்துல சமாளிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இவன் அதோ பொண்ணுன்னா திரும்பி பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி. சரி, கண்ணுக்குட்டிக்கெல்லாம் ஜாதகம் எழுத மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு தான் இந்த ஓடுகாலி பையல கூட கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். மாடு பிடிக்கிற மயக்கத்துல என் மருமகளை கண்ணு குட்டியாவே பார்த்தாலும் பார்த்திருப்பான். மவளே, பொண்ணா இருந்தா பெரியவனுக்கு கட்டி வைப்போம். கண்ணுக்குட்டியா இருந்தா இந்த மாட்டுக்கார பயலுக்கே கட்டி வைப்போம். என்ன? என்ன சரசு, உன் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு தினசரி இங்க வந்து கோலம் போடுறியே, இதுக்காக
உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன். என்ன மாதிரி? ஏன் தாத்தா, பொண்ணு செக்க செவேல்னு மூக்கு முடியுமா அழகா இருந்தாள்னா அவன் தேடி வந்து கட்டிட்டு போயிட போறான். இதுல என்ன நம்ம திறமை இருக்கு? தாத்தா, சரசு மாதிரி ஒரு ஊம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வச்சீங்கன்னா உங்க திறமையை மெச்சுக்கலாம். காலையிலேயே உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? எங்கிட்ட போட்டி போடலன்னா தான் நீ தின்ன சோறு செரிக்காதே. சும்மா இரு தாத்தா, பொண்ணை பார்த்தா சாதகம் பொருந்திருக்கு. இத சொல்லிட்டு அண்ணனுக்கு அந்த பொண்ணு போட்டோ வாங்கி அனுப்பணும்னு உனக்கு கொஞ்ச நாச்சு அக்கறை இருக்கா? உன்ன மாதிரி இளசானா நானும் பூந்து விளையாடுவேன். இப்ப வயசானதுனால முந்தி மாதிரி ஓடி ஆட முடியல. சரி சரி, வயசான காலத்துல நீ அங்க இங்க அலைவனா, இங்கே இரு. நான் போய் ஜாதகம் பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு போட்டோ வாங்கிட்டு வரேன். எனக்கான வயசாயிடுச்சு. போ போ, பொண்ணு போட்டோ உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறேன். அடடே வாங்க தம்பி. எப்போ வந்தீங்க? இப்பதாங்க வந்தேன். வந்தவங்கள வான் கூட சொல்லாம உள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா பாரு. உங்க வீட்டுல யாரும் இல்லையான்னு தாங்க கேட்டேன். உங்க பொண்ணு ஓன்னு கத்திக்கிட்டு அழுகுதுங்க. பொண்ணு கொஞ்சம் பயந்த சுபாவம். பூசாரி தாத்தாவுக்கு சோலி இருக்குன்னு என்னை அனுப்பிச்சாருங்க. சாதகம் பொருந்திருக்குங்களாமா, சொல்லிட்டு வர சொன்னாருங்க. பூசாரி தாத்தாவா? அவங்களே வந்தாங்களே. ஜாதகம் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் பஸ் ஏத்தி விட செல்வர அப்பாவும் போயிருக்காங்க. அப்படிங்களா? அண்ணனுக்கு பொண்ணு போட்டோ அனுப்பணும், அதை என்னாச்சும் கொடுத்தீங்கன்னா. தேர்க்கடையில எடுத்த போட்டோ ஒண்ணு இருந்தது, அதையும் தாத்தா போகும்போது கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே. ஏய் கிழவா, என்ன திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டல. நான் வந்து கவனிச்சுக்கிறேன். புள்ள பிடிக்கிறதுக்கு நல்ல ஆள் கண்டுபிடிச்சடி. நாளைக்கு பொழைக்க போற இடத்துல இப்படி அழுதா நல்லா பொண்ணா வத்தனை என்ன மெச்சுக்குவாங்க. பைத்தியம். போமா, போய் மோத கழிப்பா போ. எங்க அண்ணனுக்கு கண்ணாலா இந்த பத்திரிக்கை வந்து சேரு. ஏண்டா எங்க அப்பா விட்டு சொத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு நடுத்தருவுல வந்து பத்திரிக்கை கொடுக்குறியா? நான் என்ன சோத்துக்கலாம்னு நினைச்சியா? 100 பேருக்கு சோறு போடுவேன்டா. நான் மானரோசம் உள்ளவனாக்கும். உன் வீட்டுக்கு வர மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன், கையை நினைக்க மாட்டேன். இந்த பத்திரிக்கை வந்தா வாங்க, வராட்டி போங்கயா. இந்த 2 பேர் ஓட்டுக்கு சோறு போடுறதுன்னா எனக்கு 10 கிலோ அரிசி ஆகாது, எனக்கு மிச்சம். போயா அண்ணே, கரெக்டா சொன்னீங்கண்ணே. நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம். நாம என்ன மானரோசம் இல்லாத குடும்பத்திலே பிறந்தோம். அண்ணே, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேட்டு போடா. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், போக மாட்டேன். ஒழுங்க போவியா, ஒழுங்க போவியாடா. ஐயோ அம்மா கல்லு. கிட்ட வராத. என்னைய பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லி அடிச்சா உன்னை கல்ல எடுத்து மண்டை வச்சிரேன். ஓடுறா. இல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போடா. ஐயோ அம்மா கல்லு. என்னடா சின்ன அண்ணனுக்கோசம் நான் அப்படி சொன்னேன். எனக்கு பத்திரிக்கை நான் வரேன். எதுக்கு வர? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நான் வரேன். வேற யாரு வர்றது? சோறெல்லாம் போடவே இல்ல. சீதனமா சில்வர்லயே எல்லாம் அடிச்சு வச்சிருக்கான். இப்பெல்லாம் யாரு பித்தளை பாத்திரம் வாங்குறாங்க? எல்லாம் ஏண்டி செல்வி, கரப்பாம்பூச்சினாலே பயப்படுவ. நாளைக்கு மிலிட்டரிக்கார மாப்பிள வரப்போறாரே, என்ன செய்ய போறியோ? அடி போடி, மிலிட்டரியாவது மாப்பிளையாவது வந்த மாதிரி லோடலோடன் பேசுறவதா நாளைக்கு புருஷன் கல்லடியிலேயே விழுந்து கிடப்பா. செல்வி மாதிரி பயந்த பொண்ணு புருஷனை தம் முந்தானையிலே முடிஞ்சு வச்சுப்பா. என்னடி நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், பேசாம உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? அவ நாளைக்கு வர்ற புருஷனை பத்தி இப்பவே கனவு காண்ற போல இருக்கு.
வாங்க மாப்பிள. உங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்த கதையை போய் தான் பேசிட்டு இருக்கிறோம். உட்காருங்க. டேய், அண்ணனுக்கு இடம் கொடுறா. ஏன் மாப்பிள, எங்களுக்கு சோறு கீறு போடுற மாதிரி உத்தேசம் இல்லையா? 5 நிமிஷம் பொறுத்துங்கப்பா, எல்லாம் ரெடி ஆயிடும். வாமா, எல்லாம் எடுத்து வைப்போம். வா. ஆமா, எவ்வளவு நாள் லீவு போட்டுட்டு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் தான் தாத்தா. ஒரு வாரமா? ஆ. பலகாரம் திங்கிறதுக்கே நேரம் பார்த்தாதேப்பா. அம்மாவோட கட்டாயத்தினால தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் குறைச்சலா லீவ் போட்டேன். ஆமா, இப்ப என்ன நினைக்கிற? லீவ் அதிகமா கேட்டு தந்தி கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி தாக்கு. பொண்ண பார்த்த உடனே புத்தி மாறி போச்சா? யாரு பார்த்த பொண்ணு? சது, நான் பார்த்த பொண்ணு. பார்த்தே இல்ல, அதோட நிறுத்திக்கோ. நாங்க பெரியவங்க பேசுறோம். இடையில என்ன சின்ன பையல எந்திரிச்சு போட. போடா அண்ணா. நாளைக்கு ஏய். காலையில வா, பேசிக்கிறேன். மாப்பிள, நாளைக்கே பஞ்சாங்கத்தை பார்த்து சடங்குக்கு தேதியை குறிச்சிடுறேன். கவலைப்படாதே, உனக்கு சாதகமா சீக்கிரமாகவே நாளை சொல்லிடுறேன். அதிகமா சிரிக்காதே, பதெல்லாம் கீழே கொட்டிட போகுது. குட்டிமா, இங்க பாத்தியா? இது ஜிமிக்கி, இது நெக்லஸ், இது கொலுசு, இது பாத்தியா வளையல. அழகா இருக்குல்ல? இதெல்லாம் ஏன் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? அக்காவுக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு கோவமா? நான் வேணா அவர்கிட்ட சொல்லி உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லட்டுமா? பண்ணிக்கிட்டா உனக்கு இதே மாதிரி ஒண்ணு கட்டுவாரு. மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி இப்படி பட்ட பகல்ல நிழலை பார்த்து பயப்படலாமா? ம்? ஏய், நில்லு. குட்டிமா, உன் பேரு குட்டியம்மாவா? உனக்கு கண்ணு ரொம்ப அழகு, காது அதை விட அழகு, மொத்தத்துல பகுத் அச்சா ஹை. உங்க அக்காவுக்கு தாலி கட்டின மாதிரியே உனக்கும் கட்டுறேன். இந்த மணிச்சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்க அக்காவுக்கு என்னோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். ஏன் பாவாத்தா, நீயும் பொட்டி வெட்டி ஏறி இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நல்ல குழம்பு வச்சு பலகாரம் சுட்டு பச்சடி பண்ணி ஏதாச்சும் பண்ணிருக்கியா? ஆனா இன்னைக்கு என்னடானா, மருமைய வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஆத்தாளும் மகனும் விழுந்து விழுந்து வேலை பாக்குறீங்க. இந்த மாதிரி மாப்பிள ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டா என் சொத்தை வித்துத்தான் சோறு போடணும். வாயை வச்சுக்கிட்டு சற்று சும்மா இருக்கீங்களா? அவர் காதுல இதுல உள்ள போகுது. உங்க பரம்பரையே நன்னியங்கட்ட பரம்பரை தானே. நீங்க புது மாப்பிள்ளையா வந்தப்ப கூட தான் எங்க அம்மா வடை சுட்டு போட்டது. ஆட்டி வச்ச மாவு பத்தாம அப்புறம் இன்னொரு தடவை ஊற வச்சு சுட்டு போட்டது எனக்கு இல்ல தெரியும். அப்புறம் நான் உங்க பரம்பரை வண்டவாளத்தை எடுத்து விட்டேன்னா என்ன மாமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காரு. நீங்க உட்காருங்க. ஏன் செல்வி, உங்க அம்மா வடை தான் சுடுறாளா இல்ல நெல்லுக்குள்ள அவிக்கிறாளா? மாப்பிள்ள வந்துட்டாரு, சூடு ஆறுறதுக்கெல்லாம் 4 வடை எடுத்து வைப்ப இல்லாம என்னமோ பண்டுதான் பாத்துக்கிட்டீரா. பாரு, உங்க அப்பா பக்கத்து இலைக்கு பாயசம் கேக்குறாரு. மாப்பிள்ள மறுபடி இதை உங்க வீட்டுக்கு வந்துருக்கு. கட்டுங்க. வித விதமான சாப்பாடுதான். இத உங்க அப்பாட்ட கொடு. மாப்பிள்ள வடை நல்லாத்தான் இருக்கு, அதுக்காக அதிகமா சாப்பிட்டுறாதீங்க. என்ன பண்றோம், உடம்பு கொத்துக்கிறாது, பார்த்து. நீங்க வேற மாமா, காஷ்மீர் பார்டர்ல நம்ம பக்கத்து ஒரு பொண்ணு கொட்டுற பனிலையும் குளிர காத்துலயும் தகர கொட்டைகளை உட்காந்துக்கிட்டு என்னமா வடை சுடும் தெரியுமா? 20-25 எண்ணாம திம்ப போங்க. பாவாத்தா, பானையில பருப்பு கிருப்பு மிச்சம் சொச்சிருந்தா இல்ல ஊற போடு. மாமனுக்கு ஏத்த மருமகன் தான்.
தம்பி, இந்த காலத்து வளர்ச்சி பசங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு கம்மாங்கரை சினிமா கொட்டான்னு பொண்ணுங்க பின்னாலே திரிஞ்சு அலையிறானுங்க. நீங்க என்னடா குழந்தை மாதிரி கல்யாணம் வேணாம்னு அடம் பிடிச்சிட்டீங்களே. எனக்கெல்லாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருந்தா இன்னும் 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னமோ ஒரு சாமியார் தவத்தை மேனக கழிச்ச மாதிரி இந்த அம்மனியோட போட்டோ உங்க தவத்தை கழிச்சிடுச்சு. போட்டோவை பார்த்தப்பெல்லாம் தவம் கலையில என்ன, நேர்ல பார்த்த பிறகுதான் தவமே கலைஞ்சது. எப்படியோ தம்பி, எங்களுக்கு தேவை கல்யாண சாப்பாடு, அது கிடைச்சு போச்சு. தம்பி கொஞ்சம் நில்லுங்க. தம்பி, புது பொண்ணு மாப்பிள்ளையா? நல்ல லட்சணமா தான் இருக்கீங்க. என் கை ரொம்ப ராசியான கையே. பொண்ணு பேர மாப்பிள்ளை கையிலையும் மாப்பிள்ளை பேர பொண்ணு கையிலையும் பச்சை குத்திக்கங்க. ஆயுசு பூரா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா தம்பி, பொண்ணு பேர உங்க கையில பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா பட்டாளத்துல துப்பாக்கி எடுக்கும் போது குண்டு டுமி டுமின்னு பாயாதா என்ன? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? நான் சொல்றது நெசந்தான். சரி குத்துங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அவர்தான் பச்சை குத்திக்கன்னு சொன்னா நீ குத்திக்கிட்டு வந்து நிக்கிறிய. நாளைக்கு இந்த வீட்டுல தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ஏன் சும்மா தோண போய் உன் மருமகனை கேள. அவரு பச்சையை குத்திக்கோன்னு சொல்லும்போது நான் எப்படி வேணாம்னு சொல்றது? அடியே ஊமா கோட்டா மாதிரி இருப்ப. கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புருஷனுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன அம்மாவும் மகளும் யாருக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. ஊர்ல ஒரு கண்ணுக்குட்டி செல்லமா வளர்த்தா, அத பத்திரமா பாத்துக்க சொன்னா. பாருமா, அம்மாவுக்கு எனக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வா. வந்து என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? பூசாரி தாத்தா வந்தாரு, சடங்குக்கு நாள் பார்த்தாராம். 10-15 நாள் சரியில்லையா. அது வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளைய பிரிச்சு வச்சிருக்க சொல்றாங்க. அதனால என்னங்க? அது இல்லைங்க, சத்தியம் லீவு கொஞ்ச நாளைக்கு தான் போட்டு வந்திருக்கான். அதான் யோசிக்கிறேன். மாப்பிள்ளை வேணும்னா மறுபடியும் லீவ் எழுதி கேட்க சொல்லாங்களே. எழுதி கேட்டிருக்காங்க. செல்வியை ஒரு வாரம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்க. ஐயோ வேண்டாங்க, வீடே வெறிச்சோன்னு ஆயிடாவே இல்லைன்னா. உங்களுக்கு இப்படி இருந்தா பூனைக்குட்டி மாதிரி என் காலையே சுத்திட்டு இருப்பா. என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? நீ சொல்ற? அவரு சொல்ல மாட்டேங்கிறாரே. நீதான் அவர் கூட பேச மாட்டேங்கிறியே. பேசணும் தான் நினைக்கிறேன், ஆனா வெக்கமா இருக்கே. என்ன பேச்சிய காணோம்? கட்டிக்கிட்ட புருஷன் கிட்ட பேசுறதுல என்னம்மா வெக்கம்? என்ன பார்த்து ஏன் பயப்படுற? அத்தை திட்டும், போயிடுங்க. போறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத்தை திட்டும், போயிடுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டுக்கு வரமாச்சே. இப்ப நான் கிட்ட வந்தா நீ என்ன பண்ணுவ? ஏமா என்னாச்சு? தண்ணிக்கு போன பொண்ணு ஏன் குடத்தை விட்டு வந்து நிக்கிற? அது வந்து மீதிய நான் சொல்றேம்மா. அங்க முத்து தங்க முத்து தண்ணிக்கு வந்துச்சா, தண்ணி குடத்தை தவிக்க விட்டு தனிய வந்துச்சா. அம்மா அம்மா
நம்ம பட்டாளத்தாரு இல்ல, நம்ம பட்டாளத்தாரு. அவரு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஏண்டா சின்னவனே, வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மாதான் இரேண்டா. ஆத்துக்கு குளிக்கிற மாதிரி வந்து குளிக்கிற மாதிரி குளிக்காம ஏமா, உங்க வீட்டுல சோறாக்குறது குழம்பு வைக்கிறதெல்லாம் நீ தானே? சேச்சே, எல்லாமே எங்க அம்மா தான். மவளே, உனக்கு புண்ணியமா இருக்கட்டும்டி. போற இடத்துல எனக்கு சோறாக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாதுன்னு சொல்லி என் மோனத்தை வாங்கிடாதடி அம்மா. என்னம்மா பேச்சையே காணோம்? வேற யாரு? எல்லாம் நான் தான் அத்தை. எங்க அம்மாவுக்கு சோத்துக்கு உப்பு போட கூட தெரியாது. பிஞ்சு கத்திரிக்காவை அரிஞ்சு போட்டு ரசம் வச்சேனா அண்டாவுல வைக்கணும். 4 தெருவுக்கு வாசம் போய் நங்காயா, கொழுந்தியா, பெரியாயா, சின்னாயான்னு ஆளுக்கு ஒரு போசி தூக்கிட்டு வந்துருவாளுங்க. ஆமா அத்தை, நிஜமாதான். நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். ஆமாமா, நீ கத்திரிக்காய் போட்டு ரசம் வைப்ப, தேங்காய அரிவாமனையில அறிவ. அதுல இருந்தே தெரியுது நீ நல்லா சமைப்பேன். வயசான காலத்துல வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற ஒரு மருமகளை கேட்டா தாத்தனும் தம்பியும் போய் ஒரு அழகான பொண்ணு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அம்மா, உனக்காவது ஒரு அழகான மருமக கிடைச்சா, ஆனா எனக்கு ஒரு பார்வை கூட கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, அம்மா, அது எங்கம்மா? உன் சைக்கிள் தானே, அங்க இருக்கும் போய் பாரு. அது எங்க வாங்குற? உன் சட்டையா நாங்க புழிஞ்சு போட்டிருக்கனே. நான் அதையெல்லாம் கேட்கல, உன் மருமகளை கேட்டேன். ஓஹோ, ஏன் அண்ணின்னு கூப்பிட தெரியாதா? அதெல்லாம் நம்மளால முடியாது. சாதகம் பாக்குறப்ப நான் பாத்துட்டேன். அதுக்கு என்னை விட ஒரு வயசு கம்மியாக்கும். அப்ப பேர் சொல்லி கூப்பிடு. அது எப்படி அண்ணன் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிடுறது? ஆமா, இப்ப எதுக்கு அவளை தேடுற? பார், இனிமே அடுப்படிக்கு போறதா நீ போ. அது என்ன குழம்பு ரசமா வைக்குது? மாட்டு கழனி தண்ணி கலக்கி வைக்கிற மாதிரி. கேட்டியாடா உன் தம்பி சொல்றத? அப்படியா இருக்குது? எனக்கு என்னமோ எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன இருந்தாலும் அது உனக்கு புது பொண்டாட்டி, விட்டு கொடுப்பியா? சார், தண்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் பேசுறேன். கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு ஒத்த கால்ல நின்னவன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானேன்னு கல்யாணம் பண்ணி வச்சா தந்தி வந்த உடனே இப்படி திடுதிப்புன்னு போகணும்னு நிக்கிறானே. ஏண்டா சத்தியம், நாளைக்கு நீ போய்தான் ஆகணுமா? என்னம்மா நீ மிலிட்டரிக்காரரோட பொண்டாட்டியா வாழ்ந்துருந்துட்டு இப்படி விவரம் தெரியாம பேசுற? மிலிட்டரி ரூல்ஸ் பத்தி உனக்கு தெரியாது? அதுக்கு இல்லப்பா, சடங்குக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அது வரைக்குமாவது இருந்துட்டு போலாம்ல. அம்மா, எப்போ என்ன மிலிட்டரியில கொண்டு சேர்த்தீங்களோ அப்பவே வேட்ட நாய் மாதிரி தான். அவங்க குறைக்க சொன்னா குறைக்கணும், கடிக்க சொன்னா கடிக்கணும். எனக்கு மட்டும் இங்க இருக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? போனதும் லீவு கேட்டு பாக்குறேன், முடிஞ்சா திரும்பி வரேன். போன உடனே லெட்டர் போடுறேம்மா. சத்யா, போயிட்டு சீக்கிரமா லீவு கேட்டு வந்துருப்பா. ட்ரை பண்ணு. சீக்கிரம் வாமா, மசமசா நின்னுகிட்டே வா. தூக்குனே, இதா புடிச்சுக்க. ஒரு கை பிடி. தூக்குனே, பாத்து. அண்ணே, நீங்க வாங்க, நாங்க தூக்கிறோம். அண்ணே, எந்த படின்னு பாருங்க. நீங்க இருங்கண்ணே. அட சந்திரு, என்னடா? ஏய் சத்யா, ஆத்து எத்தனை வருஷமாச்சு? என்னடா டிராமால நடிக்கிறியா? மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்கிற? நான் மிலிட்டரியில சேர்ந்து 4 வருஷம் ஆச்சுடா. நிஜமாவா? அட நம்ம சந்திரனே, அட வாங்கண்ணே, நமக்கு ஊரை சுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். புது சோட்டாளி கிடைச்சிங்க, வாங்கண்ணே, பூந்து விளையாடுவோம். என்ன சின்னம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்பா. என்னடா இது, சொல்லி வச்ச மாதிரி அவன் போறான், நீ வர்ற. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம சத்தியத்துக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு. இதுதான் என் மருமக. ஐயா தானே பொண்ணு பார்த்தது. கொஞ்சம் வாயை மூடிட்டு தான் நில்லு. பத்திரிக்கை அனுப்பல பாத்தீங்களா? ஐயோ அப்பா, உனக்கு எங்கன்னு தான் பத்திரிகை அனுப்புறது? நீதான் வரையறேன்னு ஊர் ஊரா போயிடுறியே, அப்புறம் நான் எங்கேன்னு அனுப்புவேன்? அம்மா நேரமாச்சுமா, இன்னும் என்னம்மா மசமசம் பேசிக்கிட்டு? ஏய், நீ இறங்குடா. அம்மா, போன உடனே லெட்டர் போடுறேம்மா. ஏ சந்துரு, வரேன்டா. ஏ சின்னோனே, வரட்டா?
மணிக்கண்ணே வரேண்ணே. அம்மா வரேன் வரேன். ஏ சந்து, நான் திரும்பி வர வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. இன்னும் 10 நாள் லீவ் போட்டு வந்துடுறேன்டா. வரேண்ணா. உங்க அப்பா அம்மா தான் எங்களை மறந்துட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல இங்க தங்கி படிச்சத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ யாவது எங்களை பார்க்க வந்திருக்கிய, சந்தோஷம்ப்பா. மாப்பிள, உங்க தாடியிலேயே சட போடலாம் போல இருக்கு. ஆமா, பட்டணத்துல இதுக்கு ஏதாவது உரங்கரை இருக்கா? ஆமா, இவர் தலைக்கு உரம் போட்டால் முடி முளைச்சா போலதான். இவருக்கு முடி முளைச்சு கராப்பு சீவி என் கூட ஜோடி ஓட்டுக்கிட்டு சஞ்சாரம் போறாரு. அடி போடி, எனக்கு முடி முளைச்சா உன் கூட சஞ்சாரம் போக போறேன். பக்கத்து ஊர்ல இருந்து 10 பொண்டாட்டி வருவாங்கடி. முடிக்கு ஒரு பொண்ணா மாமா? இப்பவே நல்லது கொள்ளதுக்கு இது கூட போனா உன் அப்பனான்னு கேக்குறாங்க. அத்த, நியாயமா சொல்ல போனா அவரோட பேத்தியான்னு கேட்கணும். அவ்வளவு இளமையா இருக்காங்கங்கிற உனக்கு அவர் எவ்வளவு? அப்படி சொல்லி என் மருமகனே, பட்டணத்துல இருந்து புள்ள நாக்கு செத்து வந்திருக்குது. கோழி அடிச்சு கொடுத்தமா, குழம்பு வச்சு போடுவோமான்னு இல்லாம தாடியில சடை போடலாமா, முடியில பூ வைக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே வெரசா வாபுல. அடடே செல்வி, என்னம்மா இந்த பக்கம்? பூசரி தாத்தா வீட்டுக்கு. ஆஹா, நல்லா இருக்கு. வாடி சீக்கிரம். பள்ளிக்கூடம் போடாதுன்னா ஆடு மேய்க்க போறோம்னு சொல்ற. ஆடு என்ன உனக்கு ஆடாவளடா சொல்லி கொடுக்கும்? போவியாடா போவியா? மிலிட்டரிக்காரன் முன்னாடி வருதுன்னு இந்த ஐயா இருக்குதா? ஏய் நில்லு. ஏய் இங்க இருந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? பேசாம இருக்க. நான் யார் தெரியுமா? ஓ சின்ன மாமனாரு. நான் அதுக்கு அடுத்த சின்ன மாமனார் தெரியுமில்ல? உன்னை கேட்டாங்களா? சும்மா இருடா. எங்க அப்பா வீட்டு சொத்துலதான் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? தெரியுமா உனக்கு? உன் கல்யாணத்துல நான் கை கூட நினைக்கல தெரியுமில? அண்ணே, நான் தானே பெரிய பட்டணமா கட்டிட்டு வந்தேன். பணத்தை வாங்கிட்டியே. ஏய் இந்தா இந்தா, ஏன் அலற ஏன் அலற? ஏதோ சொன்னியா? ஏதோ சொன்னியா? அண்ணே, நான் இல்லனே. அப்படியே அழுதே. அக்கா, இவங்க 2 பேரும் லூசு பசங்க. இவங்க வேறாங்க, நீங்க நான் யார பத்தா லூசுனே? உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். ஏய் நில்றா. ஏய் இங்க வந்து போடா. அப்படியா? அப்படியா? ஏன் மறச்ச? மறப்பியாடா? மறப்பியாடா அவன? டேய் நீ விட பாத்துக்க. நான் அவன பாத்துக்கறேன். ஏய் நில்லு. ஐயோ. அம்மாய், அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? போட, நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் மை போட்டு தான் பார்க்கணும். டோன்டோடாய், இது என்னன்னு பாத்தியா? என்னடா அது? பட்டாளத்தாரு போட்ட லெட். அன்புள்ள அம்மாவிற்கு மகன் சத்தியம் எழுதி கொண்டது. நான் நலம், நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். நான் வந்தவுடன் உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் முடியாத சூழ்நிலை. நான் அங்கு வர லீவ் கிடைக்காது. இலங்கையில் அமைதி காப்பதற்காக இங்கிருந்து செல்லும் இந்திய அமைதி படையில் என்னையும் அனுப்புகிறார்கள். வருகிற புதன்கிழமை நாங்கள் இலங்கைக்கு புறப்படுகிறோம். இங்கிருந்து ரயிலில் புறப்பட்டு பிறகு கப்பலில் போகிறோம். நாங்கள் செல்லும் ரயில் நமது ஊர் வழியாகத்தான் போகிறது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காத்திருந்தால் என்னை சந்திக்கலாம். வரும்போது மறவாமல் செல்வியையும் அழைத்து வரவும். அன்புடன் உங்கள் சத்யம். ஜும் ஜல ஜலஜம் ஜும்
ஜல ஜல ஜும் ஜும் ஜல ஜல 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 ஜும் மல்லிகை பூவழகில் பாடும் இளம் பறவைகளே நானும் உன்னை தேடி வந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே மல்லிகை பூவழகில் தேவி பாதையாவும் திருக்கோயிலாக மாறும் கண்கள் எழுதும் நாளும் புது காதல் ஓவியம் கொஞ்சம் மணிச்சந்தம் அது உந்தன் மொழியே சிற்பம் என கொண்டேன் முனையே தவித்திடும் தனிமையில் குளித்திடும் மழையிலே ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன் பார்வையிலே பார்வையிலே மல்லிகை பூவழகில் உந்தன் அழகை பேசும் தென்றல் பூவில் வாசம் வீசும் கலையும் கூந்தல் கோலம் சொல்லும் மோக பூங்கதை சொந்தம் இது சொர்க்கம் என வந்தது அருகே நனைந்திடும் தளிர்களை அணைத்திடும் புது ஒளியே ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன் பார்வையிலே பார்வையிலே மல்லிகை பூவழகில் பாடும் இளம் பறவைகளில் நானும் உன்னை தேடி வந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே ஆசை மணி காலம் கிடிச்சுக்க. வணக்கம் சார். என்ன மிலிட்டரிக்காரமா இந்த பக்கம்? இந்த வழியா போறதா சத்தியம் லெட்டர் போட்டிருந்தான், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்கம்மா.
நிறுத்து வண்டி நிறுத்து. நிறுத்தியா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, என் மகன் சத்தியமூர்த்தி ஹைட்டா இருப்பா, பாத்தீங்களா? சத்தியமூர்த்தி, என் மகன் சத்தியமூர்த்தி. கவலைப்படாதம்மா, ராத்திரி ட்ரெயின்ல வருவான். செல்வி, செல்வி, ட்ரெயின் வந்துருச்சுமா, வா. அம்மா இங்க சத்யா, சத்யா, சத்யா. உன்னை எதுக்காக தனியா கூட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பன் சொத்தை எங்க ஊர்க்காரங்க யாரும் ஒட்டு கட்ட கூடாது, அதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்தேன். புரியுதா? சரி உட்காருங்க. உட்கார்றா. டேய் எந்திரா. என்ன மஸ்துக்கடா மேல உட்கார்ந்த? நாங்களே கீழே உட்கார்ந்திருக்கோம். அரைஞ்சு பல்லுகளை உடைச்சு விடுவேன். கீழே உட்காந்து ஜோசி வரா சாமி. அவரு மேல உட்காந்துட்டே சொல்லிட்டுனே, நம்ம கீழே உட்காந்துட்டே கேப்பண்ணே. சரி, நம்ம ஊர்க்காரங்க யாரு வந்துட போறாங்க, நீ போய் ஆளை பாத்துக்க. ஓடு. யாரும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சொல்லு. அன்னரேக, ஆயுள் ரேக, தனரேக, புத்தி ரேக. ஆயுள் நல்லா இருக்கு, குருமேடு மட்டும் தீர்க்கமில்ல சாமி. கைராட்சி கண்ணு பாக்க போனா கடல் வத்தினாலும் உங்க வயிறு வத்தணும் சாமி. ஏண்டா கிண்டல் பண்றியா? என் தம்பிக்கு எனக்கு என்னைக்கு வயிறு வத்துச்சு பாரு. அப்ப விட்டு சொத்து. அப்ப விட்டு சொத்து இருக்கு குருமேட்ல. எங்க இருக்கு? எந்த மேடு? சொல்றேன். 2 வெள்ளிக்கிழமை. 2 வெள்ளிக்கிழமை அம்மனமா ஊரை சுத்தி வரணும் சாமி. ஓ, அம்மனை சுத்தணுமா? இல்ல சாமி, அம்மனை குண்டியார சுத்தி வரணும். என்னது? அம்மனை குண்டிய சுத்தணுமா? அசிங்கமா இருக்குமையா? எப்படி சுத்துனா நமக்கு என்ன? நம்மளுக்கு வேண்டியது அப்பன் சொத்துனே. ஆமா ஆமா, நம்மளுக்கு வேண்டியது அப்ப சொத்து. பகல்ல பார்த்தாலே நம்மள பயப்படுவாங்க, நாம இந்த கோலத்துல போறோமே. ஆடு மாடுதான் அமனத்தோட அலையே, சொத்துங்கிற ரூபத்துல நம்மள அமனத்தோட அலைய வச்சுட்டானே பண்ணாட நாயி. அண்ணே, யாரினே திட்டுறீங்க? நம்ம அப்படித்தான்டா. நம்ம அப்பனை அப்படியெல்லாம் திட்டாதீங்கண்ணே. ஐயோ நாயி, ஏம்மா ஓடியாந்துடா, ஓடியாந்துடு. அண்ணே, ராபானா நாய்க்கும் பேய்க்கும் கொண்டாடி சொல்லுவாங்க, ஆனா நம்ம நாய்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேனே. ஆனா இந்த பேய் நடிச்சுட்டேனே. பேச வாடா. நாயாவது பேயாவது நம்ம இருக்கு நிலைமை பார்த்தா பேய்க்கே பேய் பிடிக்க. வாடா. அண்ணே, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு. என்னடா சொல்ற? அண்ணே, 2 மணி சத்தம் மாறி மாறி கேக்கலன்னு. நீ அதராம நடந்து வா, ஒண்ணும் கேட்காது. டேய், ஏதோ காவ காக்கிற சாமி இருக்கு, எதுக்கு இத ஒரு சுத்தி சுத்தி வைப்போம்? வா. ஒண்ணும் தெரியாதா சாமி? நாங்க இருக்கிற நிலைமையில உன்னை கையெடுத்து கூட கும்பிட முடியல, எங்களை மன்னிச்சுக்க. வாடா. அண்ணே, மூச்சு வாங்குதுண்ணே, இதோட வீட்டுக்கு போயிடலாண்ணே. டேய், அப்ப சொத்து கிடைச்சவனா பேசாம வாடா. ஏண்டா இங்க ஒரு சாமி நிச்சய காணமே. அண்ணே, காவ காக்கிற சாமின்னு சொன்னீங்கல்ல, அது ஊரை காவ காக்க போயிருக்கும்னே. என்ன தீப்பெட்டி இருக்குமா? யார அந்த நேரத்தில் தீப்பெட்டி கேக்குறது?
அத்தை, என்னம்மா? எனக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும். அதுக்குள்ள இந்த அத்தை உனக்கு சலிச்சு போயிட்டாளா? ஆ, அது இல்ல. எனக்கு எனக்கு என் குட்டியம்மா பார்க்கணும் போல இருக்கு. யாரு? உன் தங்கச்சியா? ஆ, இல்ல, என் கண்ணு குட்டி. நல்ல பொண்ணுமா நீ. அம்மாவை பார்க்கணும் போல. எல்லாம் எங்க போச்சு? என்னடி அம்மா இது? வந்ததும் வராதுமா பெத்தவ கிட்ட கூட பேசாம அவரை பந்தல்ல காய் தேடுற கணக்கா? அப்படி என்னதான் தேடிட்டு இருக்க? எங்கம்மா என் பாவாடை தாவணியில ஒண்ணு கூட காணோம். ஆளான வயசுல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, கொடி கைத்துல போட்டு வைக்க. நீ கூரை புடவை கட்டிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போன உடனே வெளுப்புக்கு போட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி மூளையில போட்டுட்ட. சரியான அம்மா. இந்த புடவை கட்டிட்டு சிக்கடு சிக்கடுன்னு எவன் நடக்கிறது? பாவாடை தாவணி கட்டிட்டு நடக்கிற சுகமே தனிதான். எங்கம்மா அந்த மூட்டை? இன்னும் குழந்தையாவே இருக்கு. குட்டி எங்க இருக்க நீ? ஏய், ஹை, இங்க இருக்கியா? குட்டிமா, அக்கா வந்துட்ட பாத்தியா? உன்னை பாக்கிறதுக்காகவே வேக வேகமா ஓடி வந்தா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல தெரியுமா? நில்லடா நில்லடா. ஏய், ஒத்த கடிக்கு நிக்கலாம் இப்போ. ஏய், குட்டிமா, என் மேல உனக்கு கோவமா? ஏன் கூட பேசாம ஓடியாந்துட்ட? நான் உன்னை மறக்கல தெரியுமா? நான் அங்க இருந்தா கூட உன் நினைப்புதான். அவர் உனக்கு மணி கட்டினாருல்ல, உனக்கு ஒரு நினைப்பா? குட்டிமா, கவலைப்படாதடா, உன்னையும் நாங்க கூட்டிட்டு போயிடுறேன். என்னடா புல்லா? என்னண்ணே? தண்ணியா? ஆமாண்ணே. சீக்கிரம் காய வச்சு ஊத்து. என்ன சரசு? கருப்புல எவ்வளவு அழகா இருக்க. அடாடாடாடா, இந்த கோயிலையும் உன்னையும் பார்க்கும்போது செதுக்கி வச்ச சில மாதிரியே இருக்க தெரியுமா? நிஜமாதான் அண்ணே, எங்க அக்காவுக்கு தாக ஊமைங்கிறத விட கருப்பா இருக்கிற மேனதான் வருத்தம் இருந்தது. இப்ப மனுஷன் குளுக்குள்ளுன்னு இருக்குமே. டேய் குள்ளா, இந்த கருப்புக்கு இருக்கிற மரியாதை இருக்கு பாரு, அது ஓவியத்துல ஒரு தனி கலடா. கருப்புக்கு நகை போட்டு அழகு பாருன்னு பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? மாமா, உன்னைய எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்ன சரசு, என்னமோ மறைச்சிய? என்ன ஒண்ணு இல்ல? நிஜமா ஒண்ணு இல்ல? ஆமா, என்ன லவ் லெட்டரா? தப்பில்லைங்கிற
கிராமத்து பொண்ணுங்க இப்ப ரொம்ப தான் முன்னேறி போயிட்டீங்க. ஆமா, லெட்டர் ஒருத்தருக்கா 2 பேருக்கா? மனுஷனுக்கு ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல்ல புத்தியாவது இருக்கணும். இந்த வீட்டுல நான் சொல்றதை யாராவது கேட்டாதானே? ஏன் பாவத்தா, நீ சொல்லி இந்த வீட்டுல எது நடக்கலன்னு நொய் நொய் நொயின்னு என் உயிர் எடுக்கிற. அந்த மிலிட்டரிக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? ஏன் உன்னையும் பட்டாளத்துக்கு வந்து துப்பாக்கி தூக்க சொல்லி மருமையும் கூப்பிட்டாரா? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னு ஓடினாரு. இப்போ கடல் தாண்டி அனுப்பி வச்சுட்டானுங்க. என்ன மாதிரி முரட்டு மீச வச்சுக்கிட்டு உன் முண்டான புடிச்சுக்கே அலையிறம் பாரு. அந்த மாதிரி என் மருமக நீ நினைச்சா அவன் வீரண்டி. ஊருக்குள்ள பொண்ணை கட்டி கொடுத்த 3ஆம் மாசமே என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு அவ ஊரு பூரா சொல்லிட்டு திரியிறாளுக. நான் யாருகிட்ட போய் சொல்றது என் வேதனைய? ஏன் இப்படி தொணன்னு பேசுற? என்ன கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறியா? ஆமாண்டி, நான் பேசுறது இப்ப உனக்கு தொணன்னு தான் இருக்கும். புதுசா மாமியா கறி கிடைச்சிட்டல்ல, நான் கசக்கதான் செய்வேன். செல்வி, உங்க அம்மா பேச ஆரம்பிச்சுட்டா. இனி நீ தொலைஞ்ச. இல்லனா கல்யாணம் ஆகி 1 மாசம் கழிச்சு பெத்தோல பார்க்க வருவியா? இப்ப உனக்கு பெத்தோல விட அத்தை தான் பெருசா போச்சு. அப்படி என்னதான் மாயம் செஞ்சாலோ? என்னடி யார் நினைக்கிறா? வேற யாரு? எல்லாம் எங்க அத்தை தான். என்னங்கடா அது? வீட்டுல அதிசயம் எல்லாம் நடக்குது. கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டி வச்சிருக்கு. இங்க வா. எங்க அம்மாவுக்கு இப்பதான் அறிவு வந்திருக்கு. அறிவு வரலடா, உன் அது வந்திருக்கா. இது அவ செல்லமா வளர்க்கிற கண்ணுக்குட்டி. உன் கையும் காலையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு. இதை எங்கேயாவது கொண்டு வித்துக்கிட்டு தொலைச்சு என் மானத்தை வாங்கிடாத. ஏமா காலையில எழுந்ததும் டீயை குடிய சீக்கிரம் துறைக்கு போகாம திருப்பதி என்னையே தூக்கிட்டு வரல. நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஏன் போக மாட்ட? அப்ப என்னையும் கூட வர சொல்றியா? உட்காரு. ஏமா சரசு, இந்த புகையால வெளியவே உட்கார முடியலையே, உள்ள இருக்கிறவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? என்னடி சரசு, பாலை காய்ச்சிட்டியா? ஊமை கொட்டாம நிக்கிறத பாரு. அட பைத்தியக்கார பையரே, நீயும் உள்ளதான் இருக்கிறியா? இங்க வர புகைக்கே இந்த புலம்புற. இன்னைக்கு பேப்பர்ல வந்த நியூஸ பார்த்த அசந்து போயிருந்தோ. அசந்து போற அளவுக்கு என்னப்பா விஷயம்? நீ அசராம சொல்லு. 60 ராணுவத்தினர் பலின்னு போட்டிருக்கான். 60 ராணுவத்தினர் பலியா? இலங்கையில் அமைதி படையினர் மீது போராளிகள் அதிரடி தாக்குதல். இதில் 60 ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். நான் என்ன பண்ணுவேன்? என்ன சின்னவனே, உங்க அண்ணன் சத்தியத்தை கூட செலவனுக்கு தானே அனுப்பி இருக்காங்க. சும்மா இரு, நீ மேல படிப்பா. இலங்கையிலிருந்து 16 மைல் தூரத்தில் உள்ள சல்பையார் ராணுவ முகாமிலிருந்து இந்திய சிப்பாய்கள் வெளியே வந்தபோது முதல் தாக்குதல் நடந்தது. இந்த கடுமையான தாக்குதலில் 60 ராணுவத்தினர் உயிரிழந்தனர். இவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. சின்னவனே, இப்ப நீ பேப்பர்ல படிச்ச விஷயத்தை வீட்டுல போய் சொல்லிடாத. பொம்பளைங்க பயந்துட போறாங்க. எனக்கு வேற வேலை இல்ல. குப்பனம் கூட மாடு பிடிக்க சந்திக்க போறேன். பத்துமா தாத்தா? செல்வி, என்னங்க அத்தை? என்ன அங்க கோயில்ல ஒரே கூட்டம்? தெரியலையே. ஏ தம்பி, இங்க வாயே. என்னக்கா அங்க என்னப்பா கூட்டம்? அது வந்துக்கா, ரோட்ல சண்டை நடக்குதுல்ல, அந்த சண்டையில வீடு வாசல்லாம் இழந்துட்டு ஆனா வேற 2 பேர் வந்திருக்காங்க. அத பார்க்கதான் கூட்டம். பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா, நம்ம சத்தியண்ணன் கூட அங்கதானே போயிருக்கு. செல்வி, 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 வாமா, வந்து சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல அத்தை. ராத்திரில வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா, வாமா. அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. குழந்தை மாதிரி பேசுறியம்மா. யாரோ என்னமோ சொல்லி அழுதாங்கன்னு நீ இப்படி அழுவுறியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இல்ல, பேப்பர்ல எல்லாம் கூட போட்டிருக்காங்களாம். டீ கடை அம்மணி அக்கா கூட வந்து சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. செல்வி, அப்படியெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாதுமா. தைரியமா இருக்கணும். வருமா மாறும்
அன்பு வழி இலங்கையில் அமைதி காக்கும் நம் இந்திய படையினருக்கான நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த பெரிய மாமையை உட்கார வச்சுக்கோ சைக்கிள்ல. சின்னவனே, பொம்பளைங்க மனசு ரொம்ப இழகுன மனசு. பாவம், பெத்த புள்ளைய நினைச்சுக்கிட்டு உங்க அம்மா தவிக்கிறா. கத்தின புருஷனை நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தவிக்குது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையேன்னு நீ தவிக்கிற. உனக்கு என்ன, அவங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? மருதாணி வச்ச பொண்ணு இவதான், அது அம்மாவோட மருமகதான். மருதாணி வச்ச பொண்ணு இவதான், என் பேத்தி பஞ்சவண்ண கிளிதான். ஓ அத்தாவ போல நல்ல குணம்தான், ஓ அண்ணங்கார இவ வசந்தா. இவ போல யாரையா, மகராணி எங்க அம்மா மட்டும்தான். அந்த மகராசி காலடி சொர்க்கந்தான். என் உலகம் எல்லாமே அவதான், அவனே சமகனும் நான் தான். வேற சாமி ஏனையா, மருதாணி வச்ச பொண்ணு இவதான், மகராணி எங்க அம்மா மட்டும்தான். என்ன நம்பித்தாரே பொண்ணு கொடுத்தாங்களே, நானும் சேர்ந்து வந்ததாலே உம்ம நம்புனாங்களே. காளவால தூக்கினாலே கண்ணு குட்டி போடுமா, காளை மாடு இல்லாம கண்ணு குட்டி பிறந்திடுமா. கைராசி தாத்தா நானடா, மொகராசிக்கார நானையா, அத கேட்டு பாப்பமா. மருதாணி வச்ச பொண்ணு இவதான், மகராணி எங்க அம்மா மட்டும்தான். குணமான மாமியாரு எங்க அம்மாதானே, யசவான மருமகளும் என் பேத்திதானே. பட்டு சேலை எடுத்தது யாரு, நான் தானே தாத்தா தாத்தா. தாம்பூலம் தொட்டது யாரு, நான் தானே பேர. உன்னை பார்த்ததாரு நானையா, ஒண்ணு கேட்டதாரு நானடா. இப்ப ஓட்டு கேப்பமா, மருதாணி வச்ச பொண்ணு இவதான், என் பேத்தி பஞ்சவண்ண கிளிதான். ஓ அத்தாவ போல நல்ல குணம்தான், ஓ அண்ணங்கார இவ வசந்தா. இவ போல யாரையா, மகராணி எங்க அம்மா மட்டும்தான். அந்த மகராசி காலடி சொர்க்கந்தான். அப்பாடா, ஒரு வழியா இவங்களை சிரிக்க வச்சாச்சு. இப்படி இந்த வாசல்ல உட்கார்ந்து கடை பரப்பி ரொம்ப நாள் ஆச்சுமா.
சந்துரு, உனக்கு தான் கலரை பத்தி நல்லா தெரியுமேடா. இவளுக்கு நல்ல கலரா ஒண்ணு பாத்தேடு. மோய் புடவையெல்லாம் நான் தான் எடுப்பேன். டேய், அவங்கிட்ட தான் எடுக்க சொல்லிட்டேன்ல. ஏன் கல்யாணத்துக்குலாம் நான் தானே பட்டு புடவை எடுத்தேன். இது மட்டும் எடுக்க தெரியாதா என்ன? பா சாமி, எல்லாம் போமா. கொஞ்ச நேரம் பேசாம இரு. குத்து விட்டேன். பேசாம இரு. சந்துரு, ஒரு நல்ல கலரா பாத்து எடுப்பா. இந்த கலரு உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த கலர்ல என்கிட்ட புடவை இருக்கு. இந்த கலரு இந்த கலரும் என்கிட்ட இருக்கு. இந்த கலர் புடவை இதுவும் என்கிட்ட இருக்கு. போச்சுடா. இருக்கிற கலர் புடவை எல்லாம் எடுத்து காட்டியாச்சு. இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சின்னம்மா, ஒண்ணு செய்வோம். உங்க மருமக கிட்ட என்ன கலர் புடவை இல்லையோ அதை சொல்லுங்க. புடவைக்காரர்கிட்ட கொடுத்து நெஞ்சு எடுத்துட்டு வர சொல்லிடலாம். என்னது போஸ்ட்மேன் துணைக்கு வாத்தியாரையும் வைத்திய மாமாவையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. பாத்தியாரையா, என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன அம்மா, உங்க பேருக்கு தந்தி வந்திருக்குமா? நமது பள்ளியில் படித்த முன்னாள் மான்படையில் பங்கேற்று இலங்கை சென்றிருந்த போது அங்கு நடந்த போரில் நமது தேசத்திற்காக தமது உடலையும் உயிரையும் அர்ப்பணித்து வீர மரணம் அடைந்துள்ளார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. பாவி, சின்ன வயசுல என் பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. கைராசிக்காரன் சொல்ல எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்க. நீ நல்லா அவளை தடுக்காதப்பா. அவ ஆத்திரம் தண்ணிட்டோம். என்ன பேரு தம்பி பச்சை குத்துறது? பேரெல்லாம் குத்த வேண்டாம். அந்த பொட்டு இருக்கிற இடத்துல பச்சையை குத்துங்க. என்ன தம்பி சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா. நான் சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அகண்ட நெத்தியும் அதுல வச்சிருக்கிற குங்கும பொட்டும் பார்க்க மங்களகரமா இருக்கும். மிலிட்டரியில இருந்த எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா பொட்டடிக்க வேண்டியதா போச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பிறந்த உடனே குழந்தைக்கு பொட்டு வச்சு அழகு பாக்குறீங்க, அழகா இருக்குன்னு திருஷ்டி பொட்டு வச்சு பாக்குறீங்க. வளர்ந்த பிறகு அவளா பொட்டு வச்சு அழகு பாத்துக்கிறா. கல்யாணத்துல பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்றீங்க. இப்படி பிறந்ததுல இருந்து வைக்கிற பொட்டை நேத்து வந்த புருஷனுக்காக ஏன் அழிக்கணும்? எனக்கு ஒரு ஆசை, இந்த பொண்ணு நெத்தியிலையாவது பொட்டு நிரந்தரமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், இந்த பொட்டுக்கு பதிலா பச்சையை குத்துங்க. செல்வி, எனக்கு என் பையன் போயிட்டாங்க கவலை விட உனக்கு உன் புருஷன் போயிட்டாங்க கவலைதாம்மா.
வார்த்தைகளால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாதுன்னு தெரியுமா? என்ன வாழ்க்கையில நானும் இதை அனுபவிச்சதுதான். அக்கா 10-15 நாளா அண்ணா ஆகாரம் இல்லாம இருந்தா எப்படிமா? சிரிச்சுக்கிட்டு கலகலான்னு ஓடுறியே, எனக்கு மட்டும் என் சந்தோஷம் ஏன் போச்சு? ரொம்ப அழகா இருக்கேல, ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு பேசு, நான் ரொம்ப அழகா இருக்கேல்ல, பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு 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 பேசு. நான் ரொம்ப அழுத மட்டும் எனக்கு போன வாழ்க்கை திரும்பியா வந்துட போது. மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போமா? வேண்டாமா, நான் இங்க இருந்தா இப்ப கொஞ்ச நாளா கட்டின புடவையெல்லாம் பார்த்துதான் அழ வேண்டி இருக்கும். நான் அங்க வந்தா சின்ன வயசுல இருந்து கட்டின பாவாடை தாவணி எல்லாம் பார்த்து அழணும். நல்லதோ கெட்டதோ நான் இங்கே இருந்துடுறேம்மா. வர வர வெள்ளையும் சரியில்லை, துணியும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற. இனிமேல் வெளுப்பு சரியா வருமுங்க. பேச்சு தான் பெருசா இருக்கு, வேலையில் ஒண்ணும் ஒழுங்கு இல்ல. பாத்தியா, கைராசிக்காரன்னு சொல்லி ஊரு விட்டு ஊர் வந்து பொண்ணுவாக சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப மிலிட்டரிக்காரம்மா மருமக தாலி அறுத்தான் தெரிஞ்ச நம்ம பூசாரியார ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. கைலாசாவது ஒன்னாவது. ஏனோ தான் விடியுது, ஏனோ தான் முழிக்கிறோம். குழந்த மாதிரி தூங்குறான் பாரு. பொழுது விடிஞ்சு போச்சப்பா, எழுந்துரு. ஏ ராசு, வெள்ளனை எழுந்துச்சிருவியே, என் பையனும் தூங்குற. எழுந்துரு ராசு. ராசு, ஏ ராசா. கண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சா தெரியலையே, யாராச்சும் வாங்கல. ஐயோ ராசா. தந்தானேனா தானே தந்தானேனா தந்தானே தானேனா தன்னானே தந்தானே தானேனா.
ராசாவை கேளு ராசாங்கம் பாரு புகை சூழும் நந்தவனமே இப்ப போரேனே அந்த வனமே ராசாவை கேளு ராசாங்கம் பாரு புகை சூழும் நந்தவனமே இப்ப போரேனே அந்த வனமே அது அம்புபட்டமானாச்சு கண்டு மௌனமே ஏன் பேச்சு தலைகீழா புடிச்சாலுமே நெருப்பு நேராகத்தான் எரியும் நான் போகலாம் என் சொல் போகுமா நீயாக நான் இருப்பேன் உங்க அக்கா கழுத்துல நான் தாலி கட்டின மாதிரியே இப்போ உன் கழுத்துல இந்த மணியை கட்டுறேன். இந்த மணிச்சத்தம் கேட்கும் போதெல்லாம் உங்க அக்காவுக்கு எப்பவும் என் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். வாவாவிண்ணிலவே ரோஜாவானத்திலே ஆனந்த தெம்மாங்கே பாடி வரலாம். வாவாவிண்ணிலவே ரோஜாவானத்திலே ஆனந்த தெம்மாங்கே பாடி வரலாம். வாவாவிண்ணிலவே சூடிய மௌனம் என்ன பாடும் இசை இழந்தே குயிலே
பாடிய சோகம் என்ன தாகங்கள் கிள்ள கிள்ள கிளியே பேசிடும் மெல்ல மெல்ல ராகங்கள் கெஞ்ச கெஞ்ச குயிலே பாடிடு கொஞ்ச கொஞ்ச நாணங்கள் சந்தம் சொல்ல கண்கள் ரெண்டும் பூவாய் மலர்ந்திடுமே வாவாவின் நீலவே ரோஜாவானத்திலே வானச்சிமிழ் திறந்தே நிலவே சூரிய பொட்டு வைப்பே கோடிக்கதிரழகை மலரே சேலையில் தொட்டு வைப்பே நீரின் தரீர்ந்தே ஒளியே ஜரிகையில் பட்டு நீவே தூரிகை சொப்பனவே அழகே சூடிடு மல்லிகையே வர்ணங்கள் சிந்த சிந்த வெள்ளை உள்ளம் வானவில் ஆனதடி பாபாவில் நீலவே ரோஜாவானத்திலே ஆனந்த தெம்மாங்கே பாடி வரலாம் வாவாவின் நீலவே சரசு, இந்த பொண்ணை நீ பாத்திருக்கியா? குழந்தை மாதிரி சிரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தால, மரமெல்லாம் பட்டு போனாலும் மறுபடியும் தளிர்க்கு, ஓடையெல்லாம் வத்தி போனாலும் மறுபடியும் வெள்ள வருது. இப்படி இயற்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது பெண்களோட வாழ்க்கை மட்டும் பட்டு பூச்சினா ஏன் தளிர்க்கிறது இல்ல? அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அவ மறுபடியும் கலகலன்னு சிரிச்சான்னா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன். கொடுக்கட்டுமா? போடா அடுப்பு ஐயா. டேய் மாக்கா, கருப்பு பேசாம ஒரு டீ போடுப்பு. கவலையே கிடையாது. போட்டுறேன். கருப்பண்ண, உங்க பொண்ண அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டுல கொடுத்துறாதீங்க. ஏன்? ஏன்னா இப்ப அண்ணன் முட்டாட்டியே தம்பி வச்சுக்கிறாங்களா. இவங்களெல்லாம் கரும்புளி செம்புளி ஊத்தி கழுத மேல ஏத்தணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அப்ப சொத்தை தான் ருசி பார்த்தாங்க, இப்ப அண்ணன் முட்டாட்டியே ருசி பாக்குறாங்க. டேய் டேய் டேய், ஏடா சொன்ன? ஏடா சொன்ன? டேய், என்ன மஸ்தடா என்ன பிடிக்கிற? ஊருக்குள்ள கரகரகரன்னு சொன்னா அவன போய் போடுறான். என்ன உன்னை வந்துக்கோ.
எவனோ என்னமோ சொன்னாங்கிறதுக்காக இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறியப்பா. உனக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவன் சொன்ன வார்த்தைக்கு அவனை வெட்டி புதைச்சிட்டு வந்திருப்பேன். விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் ஏற்கனவே ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். என்னை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மன்னிச்சிருக்க. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. ஐயோ, என்ன சின்னம்மா இந்த நேரத்துல கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க? மாணிக்கம், நீ புறப்படு. காலைல 5 மணிக்கு வண்டியை பூட்டிட்டு ஐயரை கூப்பிட்டுட்டு வந்துரு. சந்துரு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமாப்பா? தெரியுமா? ஊர்ல 1000 பேசுவானுங்க. இவன் பேசாம வர வேண்டியதானே? அவன் அடிபட்டு வந்தது கூட எனக்கு பெருசா தெரியலடா. செல்ஃபி எடுத்த முடிவுதான். தாங்க முடியாம அவன் சாக போயிட்டாடா. சந்துரு, எதுக்குடா அவளுக்கு இந்த நிலைமை? என்ன பாவம் செஞ்சா? கொலுசு சத்தமும் சிரிப்புமா நடந்த அந்த பொண்ணு ஏன்டா இப்படி ஊமையாக்கிட்டாங்க? என் புள்ள கையால தாலி கட்டினதை தவிர வேற எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவ ஆயுசு பூரா இப்படியே இருக்கணுமா? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்து உன்னை கூப்பிட்டிருக்கேன். செல்விக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா ஏன் அப்படி பாக்குற? நான் எடுத்த முடிவு தப்பா? நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். என் புள்ள தான் சாக போறான்னு தெரிஞ்சுதானோ என்னமோ போறப்ப அவளுக்கு ஒரு புடவையும் நிரந்தரமா ஒரு பொட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான்ப்பா. என் புள்ள அன்னைக்கு ஆசைப்பட்டத நான் இன்னைக்கு நிறைவேற்றி வைக்க போறேன். இதுல உனக்கு சம்மதமான்னு நீ சொல்லலையே? இதுல என் சம்மதத்தை கேட்கறத விட செல்விய ஒரு வார்த்தை. இது அவகிட்ட கேட்டா அவளால எந்த முடிவையும் சொல்ல முடியாதுப்பா. அவகிட்ட கேட்காம இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதா நான் நம்புறேன். இந்த முடிவை ஊர்கிட்ட சொல்லி நியாயம் கேட்க நான் தயாரா இல்லை. மாப்பிள்ளை யாருன்னு நீ கேட்கலையடா? யாருமா? சந்துரு, நம்ம சின்னவன் தான். வயசுக்கு வந்த பொண்ணையை கட்டி கொடுக்க கஷ்டப்படுற இந்த காலத்துல
விதவையான பொண்ணு மறு கல்யாணம் பண்ணிக்க யாருப்பா வருவாங்க? சந்துரு, என் மருமகளுக்கு மாப்பிள்ளை தேடுறதை விட நான் என் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன்ப்பா. நாளைக்கு கல்யாணம். அம்மா, என்ன கேட்காம முடிவெடுக்க உனக்கு முழு உரிமை உண்டு. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னைக்கு உன் மருமக நிலைமைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறியே, எங்க அப்பா செத்த பிறகு நீ ஏமா கல்யாணம் பண்ணிக்கல? நீ என் வயித்துல பிறந்தவன் தானப்பா, அப்படிதான் கேட்பேன். உங்க அப்பா கிட்ட நான் எல்லா சுகத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சிட்டேன். உங்க அப்பா என்னை விட்டுட்டு போனப்போ என்ன தனியா விட்டுட்டு போனப்பா. ஒண்ணுக்கு 2 குழந்தைகளை கொடுத்துட்டு போனாரு. உங்களை வளர்த்தி ஆளாக்குறதுலயே என் ஆயுசு பாதி பிடிச்சு போச்சு. ஆனா நீ அண்ணன் நினைச்சு பாரு, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின தவிர இந்த சுகத்தையாவது கொடுத்திருப்பானா? நீ நினைச்சு பாரு. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். சொல்லிடாதம்மா, ஒன்றும் சொல்லிடாத. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேமா. ஒன்றும் சொல்லிடாதம்மா. சந்திரு, என்னை ஏமாத்திட்டு போலான்னு பார்த்த இல்ல, இவன் தான் செத்துட்டானே, இனிமே எங்க திரும்பி வர போறாங்கிற நினைப்புல தானே புறப்பட்ட. நான் சொன்ன மாதிரியே நீ புறப்பட்டு போறதுக்குள்ள வந்துட்டேன் பாத்தியா? என்னடா அப்படி பாக்குற? சத்தியம், அன்னைக்கு கண்ணி வெடி வெடிச்சப்போ நானும் செத்துப்பதான் நினைச்சேன். ஏதோ தப்பிச்சு போச்சு. இப்போ முன்னாடி வந்து நிக்கிறேன். எப்போ அந்த பொண்ணு பூவையும் புடவையும் இறக்கிட்டாளோ அப்பவே அவளை பொறுத்த வரைக்கும் நான் செத்து பண்ணுவேன் தான். இப்ப நான் போய் அவ முன்னாடி நின்னாலும் அந்த பூவையும் புடவையும் புதுசா தானே கட்ட போறா.
இப்ப நான் இருக்கிற நிலைமையில அங்க போய் நின்னா அவங்களுக்கு என்னால என்ன நிம்மதி கிடைக்க போகுது? என்னால 3 பேரோட சந்தோஷம் சாகுதுன்னா நான் செத்ததாவே இருக்கட்டும் தான். அண்ணா நல்ல நேரம் முடியுதுல, கோயிலுக்கு போகணும். கொஞ்சம் கேட்ட திறந்து வரீங்களா? ட்ரெயின் வர நேரம் கொஞ்சம் காத்து இருந்துட்டு போப்பா. அம்மா கேட்ட சாத்திட்டானுங்க, கொஞ்சம் பொறுத்து தாம்மா போகணும். மல்லிகை பூவழகில் பாடும் இளம் பறவைகளே, நானும் உன்னை தேடி வந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே. ஆசைமணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன் பார்வையிலே பார்வையிலே. மல்லிகை பூ